டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு குட் நியூஸ். ஸோ இப்போ மானிய கோரிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது பார்த்தோன்னா 100% கன்ஃபார்மாக இந்த வருஷம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது. ப்ளஸ் ஆனுவல் பிளானர்லேயுமே பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஸோ கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், இந்த எக்ஸாமுக்கு இன்னமும் படிக்கலாமா படிக்கக்கூடாதா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே ஒரு டெசிஷனுக்கு வந்துருங்க. என்ன பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, காமனாக ஒரு ஆஸ்பிரண்ட், ஸோ பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸை காமனாக செய்கிறாங்க, அதை எப்படி செய்யாமல் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்தராக உங்கள் ஸ்டடீஸை போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ் டைப்லேயே படிக்கிறது. இது என்னது அப்ஜெக்டிவ் டைப்லேயே படிக்கிறது அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு போயம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு போயம் லைன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், ஆத்தருடைய கண்டென்ட்டை படிக்கிற மாதிரி இருக்கும், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் படிக்கணும். ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா வே ஆஃப் ஆர்டர். ஒரு ட்ராமா எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ராமா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் படிக்கணும், ஆத்தர் டீட்டெயில் படிக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டோரியோட சம்மரி படிக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன்ல போயிட்டு தான் கடைசியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்ஜெக்டிவ் டைப் பார்க்கணும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பார்க்கணும். டைரக்டாவே என்ன பண்றதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வேர்டு டைப்லயே படிச்சுட்டு வர்றது. இது எல்லாரும் நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணணும். இந்த மிஸ்டேக்ஸை யாருன்னா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் எத்தனை வருஷம் நீங்க அதை படிச்சுட்டு இருந்தாலும் நீங்க பாஸ் பண்றது கஷ்டம், வேலை வாங்குறது. ஏன்னா ஸ்டடீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் நீங்க தயார் பண்ணணும். ஸோ அந்த வே ஆஃப் ஆங்கிள் தான் நம்ம போனோம். எதுவுமே 1 மார்க் பேட்டர்ன்லயே நம்ம படிச்சு அதுலயே நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பட் மற்ற எக்ஸாமுக்கு வேணா அது எலிஜிபிளா இருக்கலாம். பட் பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சுத்தமா அது செட் ஆகாத ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்க சப்போஸ் யாருன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலை நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்கும். இதுல இப்போ நான் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா யூனிட் வைஸ் புக்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். பிளஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா புக்கோடைய ஸ்டாக் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க பிஃபோரா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறது பெஸ்ட். ஏன்னா ஆல்மோஸ்ட் புக்கெல்லாம் நம்மளுக்கு சேல் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான புக் தான் இருக்கு. இந்த புக்ல நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டாபிக், அந்த டாபிக் பத்தின ஆத்தர் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் அந்த டாபிக் பத்தின போயமா இருந்துச்சுன்னா அதனுடைய போயமுடைய ஒரிஜினல் லைன்ஸு, இல்ல ப்ரோஸா இருக்குன்னா அதனுடைய லைன்ஸு, அதுக்கப்புறம் அதனுடைய சம்மரி பேட்டர்ன், அதுக்கப்புறம் அதனுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்றது நீங்க கடைசியா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்ட பிறகு நீங்க பண்ற விஷயத்த தான் இங்க கொடுத்துருப்போம். நம்ம டைரக்டா எடுத்த உடனே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாவே இருந்துராது இதுல. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா கண்டென்ட் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். வேணுன்றவங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்க எனக்கு கால் பண்ணி வேணா இந்த புக்கை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செகண்டா பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எந்த டாபிக் நல்லா தெரியுமோ அந்த டாபிக்கை திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க கேண்டர்பரி டேல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நல்ல தரவான டாபிக்கா இருப்பீங்க. ஸோ அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அந்த டாபிக்லயே படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது. அந்த டாபிக் ரிலேட்டடாவே நிறைய விஷயத்த சோர்சஸை கரெக்ட் பண்றது, திருப்பி திருப்பி அதுலயே படிச்சுட்டே இருக்குது. அந்த விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணணும். நல்லா தெரிஞ்ச டாபிக் அப்படின்னா அதை ஓரங்கட்டி வச்சுட்டு அன்னோன் டாபிக், நம்ம எது இன்னும் படிக்கல, புது டாபிக் என்ன சிலபஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க, இல்ல இருக்கிற டாபிக்ல நம்மளுக்கு எது தெரியாது, அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா இதுல நீங்க சூப்பரான மார்க் எடுக்கலாம். ஸோ தேர்டு என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம், அந்த டாபிக்கு மெட்டீரியல் நீங்களாவே செல்ஃபா தயார் பண்றீங்க அப்படின்னா அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள்
ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படின்ற ஒரு டாபிக் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக்கு மெட்டீரியல் தயார் பண்றன்ற ஆங்கிள் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு யூனிட் ஒரு டாபிக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு டாபிக்கு 1 மணி நேரமோ இல்ல ஒரு 1.5 மணி நேரத்திலேயே உங்களால வந்து ஒரு மெட்டீரியலை ஒரு டாபிக்கை முடிக்க முடியும், என்னால வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஓகே தயாரான ஒரு ஆள் தான். ஆனா ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆத்தர் டீட்டெயில் எழுதுவேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி எழுதுவேன். இதெல்லாம் நம்ம ரொம்ப எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் மோர் டைம். பெஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியலா இருக்கு உங்களுக்கு தோணுதுன்னா தாராளமா அந்த மெட்டீரியலை வாங்கி ஸ்ட்ரெயிட்டா நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு நாள் நீங்க ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பின்னாடி வர டாபிக்ஸை படிக்க முடியாது. பிளஸ் உங்களுக்குமே போர் அடிக்கும் படிக்கும். அந்த டாபிக்ஸை எழுதுறதுக்கோ ஒரு மெட்டீரியலை கலெக்ட் பண்றதுக்கோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, பிளானே இல்லாம படிக்கிறது. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கிடைச்சிச்சு, அதை எடுத்து படிக்கலாம். இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சிச்சு, இன்னைக்கு வந்து படிக்கலாம். அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணணும். பிளான் அப்படின்றது இங்க நிறைய விஷயத்த நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்னு ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் அப்படின்றது நீங்க வீக்லி ஸ்டடி பிளான் பண்ணணும், மந்த்லி ஸ்டடி பிளான் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஸ்டடி பிளானும் பண்ணணும். அன்னன்னைக்கு அந்தந்த விஷயத்த நீங்க அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணீங்களா அப்படின்றதுல நீங்க வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரான மார்க் நீங்க எடுக்கிறதுக்கு பிளஸ் உங்களுடைய சிலபஸையும் ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு நாள் கூட உங்களுடைய பிளான்ல எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டீவியேட் ஆகி வெளியில வரக்கூடாது. இது ஸ்டடி பிளான்லயும் பண்ணணும், ரிவிஷன் பிளான்லயும் பண்ணணும், மார்க் டெஸ்ட் எடுக்கிற பிளான்லயும் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட்லயும் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ஹவர்ஸ் நான் இங்க மென்ஷன் பண்றேன். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் படிக்க போறீங்க, மார்னிங் எவ்வளவு நேரம் படிக்க போறீங்க, ஈவினிங் எவ்வளவு நேரம் படிக்க போறீங்க, இல்ல நடுவுல கொஞ்சம் டைம் கிடைக்குது அதுல எவ்வளவு நேரம் படிக்க போறீங்க அப்படின்றதுல கரெக்டா இருக்கணும். அடுத்து நீங்க பண்ற ஒரு பேசிக் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ராங் கைடன்ஸ். இது என்னது ராங் கைடன்ஸ் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸாம் வராது, இந்த எக்ஸாமுக்கு படிக்காத, இந்த எக்ஸாமுக்கு போஸ்டிங் கம்மியா தான் இருக்கும், இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நான்லாம் வந்து ரொம்ப வருஷமா படிக்கிறேன், இந்த எக்ஸாம் என்னால இன்னும் கிளியர் பண்ண முடியல, தேவையில்லாம இந்த எக்ஸாம்லாம் படிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாருன்னா ராங் கைடன்ஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தூரம் வந்துடணும். ஏன்னா அவங்க பண்ண இருக்க தப்பதான் உங்களுக்கு சொல்றாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் ரொம்ப நாளா அட்டெம்ப்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, அவங்களால முடியல அப்படின்னா அது அவங்களுக்கு அது செட் ஆகலன்னு அர்த்தம். பட் உங்களுக்கு செட் ஆகுது நம்ம சொல்லிட முடியாது. அவங்களால படிக்க முடியாத விஷயத்த உங்களாலையும் படிக்க முடியாதுன்றது அவங்க கெஸ் பண்ணக்கூடாது, நீங்க தான் கெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யாருன்னா வந்து ராங் கைடன்ஸ் பண்றவங்க, டிமோட்டிவேட் பண்றவங்க உங்க பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி வந்தீங்கன்னா இதுல நீங்க மேல வரலாம். அவங்க கூடவே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்களோ நீங்களும் அவங்க கூடவே இருக்க வேண்டியதுதான். ஸோ அடுத்து பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இருக்கிற 10 யூனிட்ல எந்த யூனிட் இம்பார்ட்டன்ட் யூனிட், எந்த யூனிட்ல மார்க் அதிகமா வரும், அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. எல்லா யூனிட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம டிஆர்பி போர்டில் கொடுக்க போற 10 யூனிட் சிலபஸ்மே இம்பார்ட்டன்ட் தான். எல்லா சிலபஸ்ல எல்லா யூனிட்ல இருந்தும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பர்டிகுலரா இந்த யூனிட்ல இருந்து மட்டும் 50 கொஸ்டின்ஸ் வந்துடும் மட்டும் நினைச்சிட்டாதீங்க. ஓகேவா? 10 யூனிட் அப்படின்னா 10 யூனிட்டுக்கும் அவங்க காமனா ஆவரேஜ் தான் மார்க் போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்ல மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் எக்ஸ்ட்ரா வரலாம், இல்லை கம்மியா வரலாம். அதுக்காக இந்த யூனிட் தான் ரொம்ப ஈஸியான யூனிட், இந்த இதுதான் அதிகமான மார்க் வரும் அப்படின்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். அப்படி படிச்சீங்கன்னா மட்டும்தான் மார்க் எடுக்க முடியும். அடுத்து பண்ற ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா லேசினஸ், சோம்பேறித்தனம். இது என்னது சோம்பேறித்தனம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம படிச்சிருப்போம், நாளைக்கு வந்து வெயில் அதிகமா இருக்குது, இல்ல இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குது, சும்மா அப்படி வெளியில போகலாம், இல்ல இன்னைக்கு வந்து இன்னைக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
சோம்பேறித்தனம் பண்றது. இன்னைக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு, அதனால இன்னைக்கு படிக்க முடியல, காலையில கரெக்டா ஏந்திரிக்க முடியல, இதெல்லாம் வந்து காமனா சொல்ற மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கிற நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ள வரவே கூடாது. நீங்க சோம்பேறித்தனம் பட்டு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மூச்சுட்டு இருக்கிறவன் படிக்கிற போது அவங்க தான் மேல இருப்பாங்க. ஸோ அப்போ படிக்கிறவங்களுக்கும் தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது யாரு இதுல மார்க்கை ஸ்கோர் பண்ண போறாங்க அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அடுத்த ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் மட்டும் படிங்க. நடுவுல குரூப் 4 எக்ஸாம் வந்துச்சு, டெட் எக்ஸாம் வந்துச்சு, யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்துச்சு, நான் கொஞ்ச நாளைக்கு வந்து அங்க போய் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன், கொஞ்ச நாளைக்கு இந்த எக்ஸாம் போய் படிச்சுட்டு வரேன் அப்படின்றதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணிட்டீங்களா, இந்த எக்ஸாம் தான் அப்படின்ட்டு, அவ்வளவுதான். ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அதிலே கொடுங்க. நான் கொஞ்ச நாளைக்கு அந்த எக்ஸாம் படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இல்லைன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் எந்த எக்ஸாம் வந்தாலும் நான் எழுதினே இருப்பேன், அப்போ எழுதினே இருக்க வேண்டியதுதான். எந்த எக்ஸாம்லயும் நீங்க செலக்ட் ஆக மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம் நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. இதுவே நீங்க 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் சேர்த்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு இருக்கிறீங்கன்னா அந்த எக்ஸாம் சிலபஸ் ஃபோக்கஸ்டு ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, அடிஷ்னலா யூஜிசி எக்ஸாம் யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா பெஸ்ட். ஓகே, ஏன்னா சிலபஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். பட் இங்கிருந்து நீங்க வந்து வேற ஒரு சிலபஸ்க்கு நீங்க போறீங்கன்னா அது அது இந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடா இல்லாத ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுல நீங்க வந்து கரெக்டா இருக்கணும். அப்போ ஒரு எக்ஸாமுக்கு கரெக்டா ஃபோக்கஸ் பண்றது பெஸ்ட். ஸோ லாஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். அது ப்ராப்பரான ஸ்டடி மெட்டீரியல் உங்க கையில இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாம வந்து எவ்வளவு வருஷம் படிச்சாலும் நம்மளால பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா தானே எனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கிடைச்சிது, அமேசான்ல போய் நான் தேடினேன், இல்ல பிளிப்கார்ட்ல போய் நான் தேடினேன், ஒரு மெட்டீரியல் ஒண்ணு இருந்துச்சு, அதை நான் ஆர்டர் பண்ணேன், அது சக்தி கைடு இல்ல சுறா கைடு இது மாதிரிலாம் வந்து கைடு இருந்துச்சு, நான் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி நான் வந்து படிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பா அந்த புக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய யூஸ் கொடுக்காது. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியலா இருக்கணும் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது. நீங்க எந்த சப்ஜெக்ட் ஆனா இருந்துக்கோங்க. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்புனாங்க, அந்த பிடிஎஃப் தான் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், டெய்லி உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? இந்த பிடிஎஃப்ல எல்லாம் வச்சுட்டு கையில வச்சுட்டு படிக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த பிடிஎஃப் எல்லாம் வச்சு படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும். பிளஸ் வந்து நம்மளாம் ஒரு இன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் எங்க கரெக்டா கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தாராளமா நம்ம அகாடமி புக்கு நீங்க அக்சஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் தான் நான் கொடுக்குறேனே. பிளஸ் வந்து ரொம்பவே லோ காஸ்ட்ல கொடுக்குற ஒரு மெட்டீரியல் அப்படின்னா நம்மளுடைய அகாடமி புக்கு தான். ஸோ நீங்க வேணா வெளியில கூட நீங்க விசாரிச்சு பாருங்க, நம்மளுடைய ஸ்டாண்டர்டான புக்கு பிளஸ் வந்து இது மாதிரியான புக்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா தாராளமா நீங்க வாங்கி படிக்கலாம். இல்லைன்னா நம்ம அகாடமி புக்கே நீங்க யூஸ் பண்ணுங்க. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அதுல மட்டும் கிளாரிட்டி இருக்கணும். ஏன்னா நான் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் படிச்சேன், நான் என்னால வந்து பாஸ் பண்ணி மார்க் வாங்க முடியல அப்படின்றதெல்லாம் இங்க கிடையாது. நீங்க எவ்வளவு மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி பக்காவான ஒரு மெட்டீரியல்ல தான் நீங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். நான் வந்து ஒரு நாளைக்கு டெய்லி வந்து 10 மணி நேரம் படிச்சேன், ஆனா மெட்டீரியல் சரியில்லாத போது எவ்வளவு மணி நேரம் படிச்சாலும் உங்களுக்கு மார்க் வராத போயிடும். ஸோ அதுலலாம் நீங்க வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். ஸோ வேற எதுனா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கமெண்ட்ல பின் பண்ணுங்க. பிளஸ் புக்கு நீங்க ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி புக்கை நீங்க வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.